ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ ஒரு 35 வயசுலேருந்து 55 வயசு வரை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, கை கால் ரொம்ப மரத்து போயிருக்கிறது. சிலருக்கு பார்த்தோன்னா ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகும். சிலருக்கு பார்த்தோன்னா கரண்ட்டு ஷாக் அடித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு சென்ஸ் ஆகும். ஸோ இது கை கால் ஏன் மரத்து போகுது, அதோட காரணம் என்ன, அப்படி மரத்து போச்சுன்னா என்ன டெஸ்ட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல வந்துட்டு விட்டமின் B12 சத்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியமான சத்து B12. ஸோ அந்த B12 நம்ம உடம்புல குறைபாடு ஆகும்போது கை காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கை கால் வந்துட்டு மரத்து போயிருக்கும், ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. இப்போ சிலர் பார்த்தோன்னா ஃபோன் ரொம்ப நேரம் கையில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் கையில் வச்சு பிடிச்சிக்கிட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரத்த ஓட்டங்கள் இருக்காது. ஸோ அதனால் மரத்து போகும். ஸோ இது ஃபஸ்ட்டு காரணம், B12 சத்து குறைபாடுனால. ஸோ ரெண்டாவது காரணம் என்னன்னா, சர்க்கரை அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம சர்க்கரை ரொம்ப வருஷக்கணக்காக சர்க்கரை கண்ட்ரோல் இருக்காது, ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சுகரை வந்துட்டு ப்ராப்பராக கண்ட்ரோலாக வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ரத்தத்தில் சுகர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நரம்பு தான் போய் பாதிக்கும். நம்ம டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மதமதப்பு வரும். மூணாவது பார்த்தோன்னா, கழுத்தில் இருந்து வரக்கூடிய நரம்பு வந்துட்டு கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்துட்டு நமக்கு அழுத்துறனால வர்றது, முதுகு எலும்புகள் வந்துட்டு அழுத்துறனால வர்றது, நமக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். எலும்பு தேய்மானங்கள் ஆகும்போது வரக்கூடியது. தேய்மானங்கள் எலும்புகள் அழுத்தத்தினால நரம்புகள் வந்துட்டு வீக் ஆகிட்டு அதனால மதமதப்பு வரும். நாலாவது காரணம் என்னென்னா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வரக்கூடியது. யாருக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா, உடம்புல ரொம்ப கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இருக்காது. அதே மாதிரி நிறைய இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கும் ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இருக்காது. ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா மதமதப்பு ஈஸியாக வந்துடும். அஞ்சாவது பார்த்தோன்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நரம்பு வந்துட்டு ஈஸியாக வீக் ஆயிரும். ஸோ அவங்களுக்கும் மதமதப்பு இருக்கும். ஆறாவது பார்த்தோன்னா, சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு கையில் ரொம்ப மரத்துக்கிட்டே இருக்குது, தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னாடி மாதிரி பேச முடியலைன்னு சொல்லுவாங்க. ஸோ சிலருக்கு வந்துட்டு காலை தூக்கி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தூக்கி வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலருக்கு பிரெயினில் வந்துட்டு ப்ராப்பராக சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கும்போது லைட்டாக வரக்கூடிய ஒரு மினி ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யார் உடனே டாக்டரை செக் பண்ணணும் அப்படின்னா, இப்படி இருக்கிறதுல கை கால் டக்குன்னு நடக்க முடியல, கை தூக்க முடியல, எனக்கு பேச்சு வரலை, வாய் வந்துட்டு ஒரு பக்கம் இழுத்துட்ருக்குன்னு சொல்கிறவங்க உடனே டாக்டர்ஸை பார்க்கணும். ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். மதமதப்பு இருந்துச்சுன்னா என்ன டெஸ்ட்டுகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடம்புல B12 எவ்வளவு இருக்குது அப்படின்னு B12 செக் பண்ணணும். ரெண்டாவது நமக்கு கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும். நல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா, ட்ரைக்ளிசரைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிப்பிட் ப்ரொஃபைல் பார்க்கணும். மூணாவது பார்த்தோன்னா தைராய்டு நார்மலாக இருக்கான்னு TSH பார்க்கணும். நாலாவது பார்த்தோன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கா அப்படின்னு சர்க்கரையோட அளவை பார்க்குறதுக்கு HbA1c பார்க்கணும். ஸோ இந்த 4 டெஸ்ட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஏன் மதமதப்பு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ கை கால்களில் அடிக்கடி மதமதப்பாக இருக்கிறத நம்ம வந்துட்டு அதை சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். இது நம்ம உடம்பு காமிக்கக்கூடிய ஒரு சிக்னல். சர்க்கரை அதிகமாக இருக்குது, விட்டமின் B12 ரொம்ப உடம்புல கம்மியாக இருக்குது, நரம்பு அழுத்திட்டுருக்கு எலும்பு, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு காமிக்கக்கூடிய சிக்னல்ஸ் தான் இந்த கை கால் மதமதப்பு. ஸோ ஆரம்பத்திலே நம்ம எதனால் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட் பண்ணிட்டோன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.